வணக்கம் நண்பர்களே! மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சிஎஸ்கே வந்து தோனி தலைமையில தன்னுடைய லீக் ஆட்டத்த சென்னையில விளையாட போகுது. இது வந்து தோனிக்கு கடைசி மேட்சா இருக்குமா? அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. நேத்தே வந்து அதுக்கு தோனி ஒரு விளக்கத்த சொல்லியிருக்காரு. என்னுடைய ஃபிட்னஸ பொறுத்து இன்னும் 6 மாசம் கழிச்சு தான் நான் அடுத்து என்னுடைய முடிவுகளை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ஆ ஸோ இந்த சீசன்ல இது தோனியோட கடைசி சீசனா இருக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப தான் இந்த சீசன்லாம் ரொம்ப மோசமா சிஎஸ்கே விளையாண்டுருக்கு. இந்த நிலையில ரிட்டயர்ட் ஆக மாட்டாரு. தான் யாருன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற அடுத்த சீசனும் விளையாடுவாரு. ஏன்னா இப்ப டீம் மறுபடியும் செட் ஆயிருச்சு. ஏன்னா இப்ப பார்த்தீங்கன்னா, அ அதிரடியா ஆடக்கூடிய உர்வில் பட்டேலு, பிரிவரிஸ் எல்லாம் வந்து இப்ப நல்லா ஃபார்ம் ஆயிட்டாங்க. இதுல ஆயுஷ் மத்ரே வேற நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே சிவம் துபே நல்லா அட்டாக்ல தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. தோனியுமே ஆஃப் சைடு 6 வந்து அருமையா ஆடுறாரு. ஸ்டம்பிங்ல வந்து செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. ஆக இது ஜடேஜா எல்லாமே இப்போ பவுலிங்ல கலீல் அகமது எல்லாமே நல்லா ஓரளவு செட்டிலான டீம் ஆயிருச்சு. போர் நடந்துகிட்டு இருக்கிறதுனால, இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் நடக்குமா அப்படின்றது இன்னும் தெரியல. ஏன்னா